6 கோடி வாக்காளர்களை நீங்கள் அத்தனை முட்டாள்கள் என்று கருதி திமுக வேலை செய்தால் அது தமிழகத்தில் நடக்காது என்று நான் நம்புகிறேன். நான் சொல்றது லாஜிக்கு முரணாக இருக்கலாம், இந்த கணக்குகளுக்கு முரணாக இருக்கலாம். ஓகேவா? தமிழக மக்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு முட்டாள்கள் அல்ல, சரியான முடிவை எடுப்பார்கள். நீங்கள் எப்படி வேணாலும் டிசைனாக கூட்டணியாக அமைச்சுங்க, என்ன அல்காரிதம் வச்சு என்ன பிளான் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் தமிழக மக்கள் சரியான முடிவு எடுப்பார்கள். இது இன்னைக்கு தேதிக்கு பேப்பரில் திமுக போட்டு வச்சிருக்கக்கூடிய பிளான். அதோட நீட்சியாக தான் பன்னீர்செல்வத்தையும் தானியில் வைக்க போகிறாங்க. வச்சுட்டு பாருங்க, முக்குளத்தோர் சமூகத்தை இவர்கள் எப்படி அவமானப்படுத்தி விட்டார்கள், முக்குளத்தோரின் சின்னமான ஐயா பன்னீர் அவர்களை இப்படி அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லுவது. எனக்கு உங்கள் மாலதி சொன்னாங்க எஸ்எம்எஸை எடுத்து காமிச்சாருன்னு. அந்த ஆளோட ஆளுமை தெரியுதா உனக்கு? ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், நம்மளோட வருகை அவங்களுக்கு பிடிக்கலன்னா இண்டிகேஷன் தெரியும் நமக்கு இல்லையா? சரி நம்ம விரும்பல அப்படின்னு சொல்லி சட்டை போட்டு நம்ம கிளம்பிடுவோம். உன்னதான் அவங்க பிடிக்கல வராதங்க கிட்டன்னு சொல்கிறாங்க இல்லை, எஸ்எம்எஸ் எடுத்து காட்டுற. அதுலேயும் அந்த எஸ்எம்எஸை பார்த்தா ஹானரபிள் கோஆர்டினேட்டர் ஆஃப் பிஜேபி, சீஃப் கோஆர்டினேட்டர் ஆஃப் ஏடிஎம்கே வாண்ட்ஸ் டு ஸ்பீக் டு யூ அப்படின்ட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க. யார் மெசேஜ் அனுப்புறதுன்னா பன்னீர். இவர் ஹானரபிள் ஏடிஎம்கே கோஆர்டினேட்டர்னு. ஃபஸ்ட்டு ஒருங்கிணைப்பாளர் பதவி இருக்கா அதிமுகவில்?